சனி பகவானுக்கு நம்ம லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது. நாம என்ன செஞ்சோமோ அதற்கான தண்டனை, அது நம்மளுக்கு நல்ல பெயர், பதவி, புகழ் அதையும் கொடுக்கலாம். இல்ல உறவினர்களிடையே, அதுவும் குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இது வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேனே, எனக்காக வாழலையே, எனக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், எனக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் கும்பராசிக்காரர்கள் இப்போ அதிகமாக வரும். இந்த மார்ச் மாசத்துல இருந்து உறவு முறையில் இப்போ சிக்கல்கள் அதிகமாகவே வரும். எல்லோருக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம், எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரியான மனதில் வரக்கூடிய வருத்தங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். பணத்தில் ஆள சிக்கல் வரும். மனதளவில் அவங்க என்ன தனிமையை உணர்றவங்களா இருப்பாங்க. நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய தோல்விகளையும் துரோகங்களையும் சந்திச்சவங்க தான் மேஷம் ராசிக்காரர்கள். இப்போ கொஞ்சம் மனசு வலியை ஏற்படுத்தும். ரியல் ஒன் ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மார்ச் மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. சனி பெயர்ச்சி இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் ஒன்று சொல்லுது, வாக்கிய பஞ்சாங்கம் ஒன்று சொல்லுது. எப்படி இருந்தாலும் சனி பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம் அனைவரிடமும் மிகப்பெரிய போராட்ட மனநிலையை உண்டு பண்ணியிருக்கு. எதனால் இந்த போராட்ட மனநிலை அப்படின்னா, சனி பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே. என்னதான் சனி பகவான் தர்ம காரகனாக இருந்தாலும் சனி பெயர்ச்சி அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் மனதில் ஒரு பயம் வருது. ஆனால் சனி பகவான் தர்மத்தை நிலைநாட்டுபவர் இல்லையா? நாம் என்ன செய்தோமோ அதற்கான பலனை தருபவர், நாம் என்ன உழைத்தோமோ அதற்கான ஊதியத்தை வழங்குபவர். நாம் நல்லது செஞ்சுருந்தா அவர் நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறாரு. நான் யாருக்காவது தீயது செஞ்சு அவங்க மனசு வருத்தப்பட வச்சா வட்டி முதலுக்குமாக நம்மளுக்கு வழங்குபவர் தான் சனி பகவான். சனி பகவானுக்கு நம்ம லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது. நாம் என்ன செஞ்சோமோ அதற்கான தண்டனை, அது நம்மளுக்கு நல்ல பெயர், பதவி, புகழ் அதையும் கொடுக்கலாம். இல்லை கெட்ட பெயர், அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த சனி பகவான் சனி பெயர்ச்சி இதுவே நமக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது இப்போ புதுசாக ஒன்று கிளப்பியிருக்காங்க, யுதி திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யுதி திருஷ்டி அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு இப்போ புதுசாக நம்ம இந்த பேரை கேள்விப்படலாம். ஆனால் இது இதற்கு முன்னாலே இருக்கிறது தான். ஆனால் இதை பெருசு படுத்தலை யாருமே, ஏன்னா இதற்கு பெரிய முக்கியத்துவம் தரலை. இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மிக அதிகமான முக்கியத்துவம் தருவதனால நிறைய ஜோதிடர்கள் யுதி திருஷ்டியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு, துலாம் ராசி, கும்பராசி, மேஷம் ராசியெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு யுதி திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த யுதி திருஷ்டி இருக்கும் பொழுது 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த 2 கிரகங்கள் ஏதாவது ஒரு பார்வை காரணமாக, திருஷ்டி அப்படின்னாலே பாருங்களேன், யுதி திருஷ்டி, திருஷ்டினா பார்வைன்னு தான் அர்த்தம். ஆனால் நாம் இதை எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கண் திருஷ்டி, பொறாமை அப்படின்ற ஒரு பார்வையில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் திருஷ்டி அப்படின்றது பார்ப்பது அப்படின்றது அதனுடைய சரியான அர்த்தம். அதனால தான் ஞான கண்ணை ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டினாலே ஒரு பார்வை, எந்த இடத்திலிருந்து எந்த கிரகத்தை, எந்த வீட்டை அந்த கிரகம் பார்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாதகக்காரருக்கு பலன்கள் மாறுபடும் அப்படின்றது தான் திருஷ்டி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? கும்பம் எடுத்துக்கோங்களேன், அது அவிட்டம் கும்பமாக இருக்கலாம், இல்லை வேறு நட்சத்திரம் கும்ப ராசியாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு உறவினர்களிடையே, அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் கும்பராசிக்காரர்கள் உணர்வாங்க, நாம் சொல்கிறதே இவங்க சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். என்னுடைய விருப்பத்துக்கு யாருமே
கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இத்தனை வருஷம் மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போனேன் இல்லையா, ஆனால் என்னுடைய விருப்பம், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றியிருக்கேன், என்னுடைய விருப்பத்தை நான் மாற்றியிருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னா கூட நிறைய விஷயங்களுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு தெளிவே அவங்களுக்கு இப்போ தான் வர ஆரம்பிக்கும். நான் இது வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேனே, எனக்காக வாழலையே, எனக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், எனக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் கும்பராசிக்காரர்கள் இப்போ அதிகமாக வரும் இந்த மார்ச் மாதத்துல இருந்து. அப்போ மேஷம் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கல் வரும் அப்படின்னாக்கா, பணத்தினால சிக்கல் வரும். மனதளவில் அவங்க என்ன தனிமையை உணர்றவங்களா இருப்பாங்க. நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய தோல்விகளையும் துரோகங்களையும் சந்தித்தவங்க தான் மேஷம் ராசிக்காரர்கள். இப்போ கொஞ்சம் மனசு வலியை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் நிச்சயமாக யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த யுதி திருஷ்டி இந்த 3 ராசிக்காரர்கள் தான் பாதிக்குமா, மற்றவங்களுக்கு பாதிக்காதா அப்படின்னா, ஜோதிட ரீதியாக இந்த 3 ராசிக்காரர்கள் தான் பாதிப்படைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லோருக்குமே பொருந்தும் பாருங்களேன். நாம் எல்லோருமே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நாம் எல்லோருமே இன்னொருத்தருக்காக பணம் சார்ந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதுல எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவு முறையில் இப்போ சிக்கல்கள் அதிகமாகவே வரும் எல்லோருக்கும். அது இரத்த சம்பந்தப்பட்ட உடன் பிறந்தவர்கள்கிட்ட இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம், எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரியான மனதில் வரக்கூடிய வருத்தங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். எப்போவுமே பாருங்களேன், நம்மளுடைய மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கலாம், எப்போவுமே பாருங்களேன், நம்மளுடைய மனசு ரொம்ப வலிமையாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த கிரகத்தினால் வரக்கூடிய பாதிப்பும் நம்மை பெருசாக அணுகாது. ஆனால் நாம் ஏற்கனவே மனது நொந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாதிப்பு கூட நம்ம பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, எல்லா நேரமும் பரிகாரம் எல்லோருக்கும் சரியான வெற்றியை தராது. ஆனால் தினமும் கோவிலுக்கு போகிறதுன்றது ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். நம்மளுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, அதுவும் நம்மளுடைய அன்றாட கடமைகளில், இதெல்லாம் நம்மளுக்கு முன்னோர்கள் வகுத்த விதி. அன்றாட கடமைகளில் தினமும் ஏதாவது ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்காகவாவது போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மை எறியாமல் நமது மனது நிம்மதி அடையும். நம்ம மனசு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக நம்மளை எதுவும் பாதிக்காது. எதுவாக இருந்தாலும் இறைவன் விட்ட விதிப்படி தான் நம்மளுக்கு நடக்கும். இல்லை எனக்கு பிரச்சனை வந்தால் கூட என்னால் மதியால் அதை சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். அதனால் யுதி திருஷ்டியோ இல்லை வேறு எந்த சனி பாதிப்பு இருந்தாலும் உங்களுடைய மனதை நீங்கள் சரியான முறையில் வைத்து கொள்ளாத வரைக்கும் பிரச்சனை வருவாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம். எத்தனையோ கிரகங்களை பார்த்துட்டோம், எத்தனையோ சனி பெயர்ச்சிகளை பார்த்துட்டோம், இதையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164